பிரபல தமிழ் நடிகை கே.ஆர். விஜயா. இவர் ஏராளமான தமிழ், மலையாளம், தெலுங்கு படங்களில் நடித்துள்ளார். இவர் தமிழில் எம்ஜிஆருடன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் ஏராளமான படங்களில் நடித்திருந்தாலும் அவருக்கு அம்மன் வேஷம் பொருத்தம். அம்மன் வேஷங்களில் மிக தத்துரூபமாக காட்சி தருவார். பார்ப்பதற்கு அம்மன் போலவே தெரியும் கே.ஆர். விஜயாவை அம்மன் வேஷம் என்றால் அவரை விட்டால் வேறு யாரும் இல்லை. புன்னகை அரசி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட கே.ஆர். விஜயா சபரிமலைக்கு ஒரு யானை வாங்கி தந்தார். இந்த யானையின் பெயர் மணிகண்டன். கிட்டத்தட்ட 55 வயது நிரம்பிய மணிகண்டனுக்கு திடும்புவில் உள்ள உற்சவமூர்த்தியை சுமந்து செல்லும் பணி. சீராக கிட்டத்தட்ட பல்வேறு ஆண்டுகளாக இந்த சேவையை செய்து வந்த மணிகண்டன் யாருக்கும் எந்தவிதமான தொந்தரவும் செய்யாமல் இறைப்பணியை சேவை மனப்பான்மையுடன் செய்து வந்துள்ளார். மனிதனை விட சில நேரங்களில் இறை சேவையில் விலங்குகள் உயர்ந்து விடுகின்றன. அதற்கு மீது கொண்ட பாசத்தியால் அதற்கான இறுதி யாத்திரை எவ்வளவு ஒரு பாதுகாப்பாக, எவ்வளவு கார்கள் பின்தொடர அதற்கான இறுதி யாத்திரையை செய்கிறது கேரள அரசு, சபரிமலை நிர்வாகம். ஐயனின் திருவடியை அடைந்தது மணிகண்டன். இவரது பிரிவு அங்கு இருப்பவர்கள் கண்களை குளமாக்கின்றன. மனிதனை விட விலங்குகள் சில சமயம் உயர்ந்தவை. அதனுடைய பண்புகள், அதனுடைய சேவை, அதுவும் இறை சேவை மனிதனை விட மிஞ்சியது. இதை பாருங்கள், மணிகண்டனின் இறுதி யாத்திரை. காண்போர் கண்களில் கண்ணீர், நெஞ்சம் நெகிழ்ந்தது. மணிகண்டனைப் போல் ஒரு சேவை மனப்பான்மை தெய்வத்திற்கு தெய்வமே சேவை செய்ததா என்பது போல் ஐயனின் திருவடியில் அடைந்தது மணிகண்டன்.